அரிசி, எனக்கு தேவையான மசாலா, குண்டா, முட்டை, தக்காளி, கறி, கேஸ். இந்த மாதிரி எல்லாம் பசங்க கூட சேர்ந்து சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 years ஆகுது. இன்னைக்கு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இதுக்குன்னு பாத்தீங்கன்னா நாளை ஒதுக்கியாச்சு. 4 கிலோ கறி பாத்தீங்கன்னா நல்லா கழுவியாச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் பக்காவா கட் பண்ணியாச்சு. கேஸ் அடுப்புல பெரிய டபரா வச்சுட்டு அதுல ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. கேஸோட ஹீட்டு பத்தல, அதனால பாத்தீங்கன்னா அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. மொத்த கறியும் பாத்தீங்கன்னா சும்மா பதமா டபரால கொட்டி நல்லா குழப்பியாச்சு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகா தூள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா, தயிர், உப்பு எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா பதமா மிக்ஸ் பண்றோம். 2 கிலோ பாஸ்மதி ரைஸ், அதுக்கு தேவையான அளவு தண்ணி, கேசரி பவுடர் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா கொதிக்க வச்சாச்சு. ஒரு 15 முட்டையை பக்குவமா வேக வச்சாச்சு. பக்கத்துல போய் பார்த்தா குக் ஆயிட்டு இருக்கு பிரியாணி. நல்லா அப்படியே மூடி ஓபன் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்மெல் தூக்குதுங்க. ஆஃப் பாயில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா தம் போட்டாச்சு. டபரா அழுங்காம குலுங்காம தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மொத்த பிரியாணி வாழையில கொட்டியாச்சு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வெங்காயம், முட்டை வச்சுட்டு மலைச்சாரல் மாதிரி தயிரை விட்டாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு பிரியாணி ஒட்டுக்கா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கர டெம்டிங் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர மஜாவை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. டேஸ்ட்லாம் சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு. லைட்டா சிக்கனு, முட்டை, பிரியாணி, தயிர் பச்சடி அப்படியே மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வாயில வச்சா அடடடடா என்னங்க டேஸ்ட். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. காசே இல்லைனாலும் ஒரு வீட்டு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுருப்பீங்க. இப்போ காசே இருக்கும், பட் டைம் இருக்காது. ஸோ மறக்காம மிஸ் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.